என்ன நடந்துட்டு இருக்கு சம்மர்கண்டில் எப்படி உருவாச்சு நாங்க பார்ப்போம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் எனக்கு வாயில கூட வரல, போன்னு போட்டுருக்கு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அட்டகாசமா இருக்கு உஸ்பெக்கிஸ்தான் ஃபுட்டு. 2 வாட்டர் பாட்டில் இந்த மிரண்டா ஒன்று வாங்கினேன். உண்மையில நம்ப முடியலங்க, நம்ம ஊர் காசு. எங்கேயும் பாவம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லெவலில் இருக்காங்க. சம்மர்கண்டுக்குனே ஒரு பேர் போன ஆர்கிடெக்சர் அங்கே தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஐகான் ரெஜிஸ்டன்ஸ் ஸ்கொயர் நான் காட்டுறேன்னு சொன்னல, ஐகானிக் பீஸ் எனக்கு சுற்றி தாங்க இருக்குது. உங்களுக்கு நல்லாவே பார்த்தா தெரியும், உஸ்பெகிஸ்தான் ஒரு அட்வான்ஸான ஒரு கண்ட்ரியாகவே இருக்குது. இங்கே புல்லட் ட்ரெயின் ஓடுது. வெல்கம். பை ஃப்ரம் இந்தியா. இது ஒரு 50-60,000 வந்துடணும். பார்ப்போம். நம்ம ஊர் பக்கத்துக்கு ஒரு அதை விட இங்கே இந்த வியூ அட்டகாசம், பிரம்மாண்டம். உஸ்பெகிஸ்தானில் சம்மர்க்கெல்லாம் இருக்கும். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் மார்வலஸ் டெஸ்டினி. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சம்மர்கண்டோட சுற்றி பார்க்க போகிறோம். காலையில் தான் வந்தோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். நான் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு உஸ்பெக் குசைன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த புலவ் ஆர்டர் பண்ணிடுங்க. ஹோட்டலுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, இங்கே போய் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்னு சொல்லினாங்க. அதனால் இங்கே வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் எனக்கு வாயில கூட வரல, போன்னு போட்டிருக்கு. நான் வந்து வெளியில் போயிட்டு உங்களுக்கு பற்றி சொல்கிறேன். உஸ்பெக் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, பார்த்த வரைக்கும் நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. ஹாஸ்டல் ரூம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2200 கிட்ட வந்துச்சு 2 நாளைக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த ஊருக்கு. ரூம் உண்மையில நான் காட்டுறேன், நல்லாவே இருக்குது. ஆனால் இதில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது காலையில், நம்ம தான் பார்த்துக்கணும். கிச்சன் மேலே தான் இருக்குது, வேணால் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இங்கே இருக்குது. இது முடிச்சுட்டு நம்ம ரெஜிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது இங்கே பக்கத்தில். ஸோ அது சாப்பிட்லாம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 100 கடவுன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஃபுல்லாக பேக்கெட் உஸ்பெக் ஃபுட்டை நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாக நடப்போம். ஓகேங்களா, எப்போலாம் வரட்டும், எல்லாத்தையும் ஒன்றா டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ப்ரெட்டு டேஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ப்ரெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாலாக தான் இருக்குது. ஒன்றும் சொல்லி சாப்பிடலாம் போல. உப்பு கொடுத்துருக்காங்க, உப்பு இருக்குது. நம்ம ஊரில் தயிர் இருக்கும்ல, அதில் வந்து ஏதோ ஒன்று இளமரம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு சாப்பிட வேண்டிய நாங்கள் புதுசாக இருக்கல, நான் தான் ஒரு எனக்கு ஒன்றும் புரியல, எதோ தொட்டு எது சாப்பிடணும்னு புரியல. இதில் டிப் பண்ணுமா? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆமாம், ஆக்சுவலாக இந்த டிப் பண்ணி சாப்பிடணும் போல, செம்மையாக இருக்குது. மீட்டு எல்லாமே கொஞ்சம் அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்றோமா? வர லெவலில் இருக்குது இந்த ரைஸு. அட்டகாசமாக இருக்குது உஸ்பெக்கிஸ்தான் ஃபுட்டை. மிஸ் பண்ணிட்டாதீங்க, சம்மர்கண்ட் வந்தால். சரிங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட பேசுகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டில் இந்த மிரண்டா ஒன்று வாங்கினேன். உண்மையில நம்ப முடியலங்க, நம்ம ஊர் காசுக்கு 65 ரூபா வந்துச்சு. இந்த 2 பாட்டில், இந்த டின்னு, நம்ம ஊர் டின்னு இந்த ஒரு 30 ரூபா இருக்குமா, பாட்டில் ஒரு 20 ரூபா இருக்குமா, 10 ரூபா பாட்டில் நினைக்கிறேன் இது. ஆமாம், கிட்டத்தட்ட நம்ம ஊர் ரேட்டு தான் இது. இங்கே ரிசைக்கிள் நிற்கிது. இந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போனோமா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா, சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நைட் வந்து கெபாப் ட்ரை போகலான்னு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்டன்ஸ் ஸ்கொயர், ஸோ அதுக்கெல்லாம் வந்திருக்கோம். ரெஜிஸ்டன்ஸ் ஸ்கொயரை நோக்கி நான் பயணத்தை ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா திரும்பியும் உங்களுக்கு ஊரே வந்து செம்மையாக பிஸியாக போயிட்டுருக்கு. ஆஸ் யூஷுவல் வேறு சிட்டர் சொல்கிற மாதிரி. வாங்க, இங்கே ஏதாவது மக்களை சந்திப்போம், இங்கே தான் மக்களை பார்த்து பேசுவோம்.
என்ன நடந்துட்டு இருக்கு சமர்கண்டில், சமர்கண்ட் எப்படி உருவாச்சு நாங்கள் பார்ப்போம். சமர்கண்டுக்குன்னே ஒரு பேர் போன ஆர்கிடெக்சர் அங்கே தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதை தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் டிக்கெட் வாங்கணும் நம்ம. ஸோ இந்த எங்கேயும் பாவம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லெவலில் இருக்காங்க. ஸோ என்ன சொல்லிட்டு இருக்கேன், இங்கேயும் டிக்கெட் எடுக்கிறோம். ஸோ அவங்க டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல, கியூ நிற்கிது. ஸோ அந்த பிரம்மாண்டத்தை நீங்களே கண் கூட பாருங்கள். அது மாதிரி இவ்வளோ நிற்கிது, இதை பூந்து அடித்து பிடிச்சி டிக்கெட் எடுப்போம் வாங்க. ஐகான் ரெஜிஸ்டன்ஸ் ஸ்கொயர் நான் காட்டுறேன்னு சொன்னல, ஐகானிக் பீஸ் எனக்கு சுற்றி தாங்க இருக்குது. உங்களுக்கு அளவு பார்த்தா தெரியும். இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் ஆக்சுவலாக. அவ்வளோ செம்மையாக இருக்குது இங்கே. காற்று ஒரு பக்கம் அடித்தாலுமே கூட இந்த என்வாயன்மெண்ட், இந்த இது அப்போ வெதரை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு 25 டிகிரி தான், ஆனால் வெயில் அடிச்சு நோத்துது லண்டன் மாதிரி. ஆனாலும் ஒரு சைடு பார்த்தா சில்லு தான் இருக்குது. பாருங்கள் இந்த ஐகானிக் ஸ்ட்ரக்சரை. இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் கட்டினாங்க பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு மாஸ்க். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16th century இந்த ஸ்ட்ரக்சரை கட்டியிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும், உஸ்பெகிஸ்தானில் அதிகமாக இருக்கிறது சுன்னி முஸ்லீம் பாப்புலேஷன் தான். சுன்னி முஸ்லீம் பாப்புலேஷன் தான் உஸ்பெகிஸ்தானில் இருக்காங்க. கிட்டத்தட்ட உஸ்பெகிஸ்தானில் எத்தனை மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 கோடி பேர் இருக்காங்க இந்த உஸ்பெகிஸ்தானில். இதில் அதிகப்படியாக இருக்கிறது டாஷ்கண்ட்லேயும், அதே சமர்கண்ட்லேயும், புக்காராலையும், இந்த சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரத்தில் தான் அதிகமான மக்கள் வாழ்கிறாங்க இங்கே. ஸோ உஸ்பெகிஸ்தான் ஒரு அட்வான்ஸான ஒரு கண்ட்ரியாகவே இருக்குது. இங்கே புல்லட் ட்ரெயின் ஓடுது. இங்கேருந்து புக்காராக்கும், புக்காராலேருந்து டாஷ்கண்ட்க்கும், சமர்கண்ட் டாஷ்கண்ட்டுக்கும் இப்படி 320 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற, 320 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற புல்லட் ட்ரெயின் இங்கே ஓடுது. ஸோ இந்த ஐகானிக் ஸ்ட்ரக்சரை கட்டினது ஒரு மதராசின்னு சொல்லுவாங்க. மதராசின்னா என்ன சொல்கிறது, முஸ்லீம்ஸில் ஒன்று சொல்லுவாங்களே, ஆமாம், அந்த அவங்க தான் இது கட்டியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்து இந்த டோம்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஆர்கிடெக்சர் ஃபுல்லாகவே மார்பிளில் எழுச்சி கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே தாஜ்மஹால் போயிருந்தால் அதோட ரெஃபரன்ஸ் தான் இது. ஸோ இங்கேயும் ஆனால் கலர் மார்பிள் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஐகானிக் ஸ்ட்ரக்சர் இன் சமர்கண்ட். தெரியுதா உங்களுக்கு? சரி வாங்க உள்ள ஒரு 8 போய் பார்த்துருவோம், ஓகேங்களா? உண்மையிலே இது பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஸ்ட்ரக்சர்னே சொல்லலாம். பின்னாடி போகிறாங்க அவ்வளோமே கோல்டு கலரில் போட்டு செதுக்கி வச்சுருக்காங்க. சீலிங்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது. ஓ மை காட், வேறு லெவலுங்க. ரெஜிஸ்டன்ஸ் ஸ்கொயர் உள்ளே வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஆர்கிடெக்சர் இருக்குது. இன்னும் நிறைய அந்த காலத்தில் யூஸ் பண்ண பானைங்க பாருங்க, ஸ்ட்ரக்சர் இன்னும் அப்போங்க சொந்தக்காக யூஸ் பண்ண பொன்னாட்டு பொருட்கள், அதுதான் கைவண்டி பொருட்கள்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, இது இப்போ எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சு. ஸோ இதுதாமே எல்லாமே நான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஒரு அமேசிங்கான ஆர்கிடெக்சருக்கு பின்னாடி உருவான ஒரு கதை. சமர்கண்ட் வந்தால் இந்த ரெஜிஸ்டன்ஸ் ஸ்கொயரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஐகானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சமர்கண்ட். 16th century கட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பல தடைகளுக்கு அப்புறம் இது கட்டியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. எல்லாமே அவ்வளோ மார்பிள் கலராக இருக்குது. உள்ளவங்களுக்கு ஒரு சொவீனியர் ஷாப்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ அட்டகாசமான ஒரு ஸ்ட்ரக்சர் இது. இந்த பக்கமும் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் சொவீனியர்ஸ் பிளேட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. வா, நான் பேசிக்காக தாஜ்மஹால் போனதில்லை, அதனால் எனக்கு தெரியல. பட் இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர், நல்லாவே ஜொலிக்க வச்சு நல்லாவே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி போவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 BC இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ காலங்களுக்கு முன்னாடியே இந்த புக்காராவும் சமர்கண்டும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டிஸ் அப்போ உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5th century இது சில்க் ரூட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் சில்க் ரூட் தான் இது. எப்படி சொல்கிறேன்னா, அந்த பண்டைய காலத்தில் வணிகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது சைனாவில் உற்பத்தி ஆகிற சில்க் எல்லாமே இந்த வழியாக தான் கடலுக்கு ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சமர்கண்ட், புக்காரா, அந்த பக்கம் பார்க்குறாங்கள டாஷ்கண்ட், அல்மைட்டி, ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் சில்க் ரூட்டாகவே இருந்துச்சு.
இதுதாங்க மேட்டு. சைனாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாமே வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஷோ நடத்துகிறாங்க. முல்கொண்டோன்னு சொல்லிட்டு ஃபோக்கர் தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துகிறாங்க இங்கே. நமக்கு எப்படின்னு தெரியல, சரிங்களா. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கார்பெட், சில்க் கார்பெட்டோட எக்ஸிபிஷன் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் மதராஷா இதாங்க. இந்த மதராஷா வாஸ் பில்ட் பை த ஆர்டர் ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் சமர்கண்ட் in Samarkand in 1619 to 1636. The main architect was Gustav Bundaro. புரியுதா உங்களுக்கு? ஸோ மதராசா அதான் முஸ்லீம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே உஸ்பெகிஸ்தானில் பெரும்பாலான எல்லாருமே சுன்னி முஸ்லீம்ஸ். சொன்ன மாதிரி முஸ்லீம்ஸும் நிறைய வெரைட்டி இருக்குது. அது சுன்னி முஸ்லீம்ஸு. பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப அழிஞ்சு போனதாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க இது மெருக்கேற்றிருக்காங்க. ஒன்றுங்க அந்த சர்க்கிளை பார்த்தோம். இப்போ இந்த சர்க்கிளை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிகிராஃப்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஆமாம், பழங்காலத்து பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்து வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் என்ட்ரன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதுவும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, சென்டரில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே வந்து சமர்கண்ட் உருவான கதை, அதுக்கப்புறமா வந்து இந்த மாஸ்க் உருவான ஒரு கதை, அப்படி தான் வந்து எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலேயே வந்து இந்த பிரமிப்பும் பிரம்மாண்டமாக இருக்குது. 3மே வந்து ஒரே பேட்டர்னில் கட்டியிருக்குங்க, ஒரே மாதிரி இருக்குது. 2த்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. பாருங்களேன், உண்மையாகவே இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உண்மை கிடையாது. அந்த ஐஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், உண்மையாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் உண்மை கிடையாது. எஸ்பெஷலி இந்த செல்லாம் நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. இந்த மெழுகு சிலைலாம் இந்த கேண்டில் வேக்ஸை வச்சு எப்படி நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்ஸ் டு டிஸ்கவர் இங்கே இருக்கிறது. யூஸ் பண்ண ஆர்டிஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்கே அசெம்பிள்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் வந்து இப்படி இருந்திருக்கு, சர்ப்ரைஸ் ரீஃபர்பிஷ் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலில் யூஸ் பண்ண காயின்ஸு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ட்ரேடிங் யூஸ் பண்ணப்பட்ட காயின்ஸு ஃபுல்லாகவே எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். மாதிரி பார்த்தாலும் அதே மாதிரி இது 3மே எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒர்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இங்கே ஒரு அப்சர்வேட்டிவ் ஒன்று இருக்குது, நம்ம நாளைக்கு போகலாம். ஆனால் இது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. முக்கியமாக இன்னும் இருப்பாங்க, நீங்கள் உங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே நீங்கள் வந்து லோக்கல் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அவங்க லோக்கல் மக்கள் மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபுல்லாக கார்பெட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க, பர்ஸஸு, கார்பெட்ஸு எல்லாமே இருக்குது இங்கே. இந்த கிரேட் ஆர்கிடெக்சர் ஆஃப் சமர்கண்ட் இதுதான். சரி, ஓகே, இதெல்லாம் சுற்றி பார்த்துன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். எங்கே போதும் எனக்கு சரியாக ஐடியா இல்லை. போகிற வழியில் பார்ப்போம் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலாம். பேசிக்காக டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு என்ன பண்ணுறது பார்ப்போம். எக்ஸிட் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். அவங்க தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதாங்க நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்களையும் ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி ஃபோட்டோ எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கல்ச்சுரல் டூரிசம் கேபிட்டல். அதுக்கு ஏன் சொன்னா, இந்த பாருங்க, பகலில் பார்த்தாலும் ஒரு வியூ, அதை விட இங்கே இந்த வியூ அட்டகாசம், பிரம்மாண்டம். நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. என்னால் ஜூம் பண்ண முடியுமான்னு தெரியல, இல்லை கோப்ரோவில், பட் நான் எடுத்திருக்கேன், ஃபோனில் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். அமேசிங், லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது, மக்கள் வந்து ஆர்வத்துக்கு ஒரு ஹாப்பனிங்காகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்பவே சூப்பராக செம்மையாக இருந்துடலாம். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து சமர்கண்ட் தான் இந்த வேர்ல்ட்ஸ் கல்ச்சுரல் டூரிசம் கேபிட்டல் எப்படி தெரியும்? ஏன் இந்த பேர் வந்து, ஏன்னா இங்கே இருக்க ஹிஸ்ட்ரி அப்படி, இங்கே இருக்கிற கல்ச்சர் அப்படி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 1500 வருஷங்களுக்கு முன்னாடியே இங்கே இருக்க இந்த கல்ச்சர் வந்து அப்படியே பழமை மாறாமல் அப்படியே இன்றைக்கும் நிற்கிது. அதனால தான் சமர்கண்ட், புக்காரா, உஸ்பெகிஸ்தானில் வெறும் பேசப்படும் நகரங்களாக மாறி இருக்கு. ஸோ சமர்கண்ட் வேர்ல்ட்ஸ் கல்ச்சுரல் கேபிட்டல் நேற்று வரைக்கும் எனக்கும் தெரியாது, இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
இதுக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ணி கற்றுக்கணுன்றது, புதிய மக்களோட பயணிக்கணுன்றது. ஓகேங்களா? யார் இனிமேல் கேட்டால் சொல்லுவீங்களா சமர்கண்டா வேர்ல்ட்ஸ் கல்ச்சுரல் கேபிட்டல்னு? ஓகேங்களா? நைட்டு பார்த்த வியூ, காலைல பார்த்த வியூ விட இந்த பகலில் பார்க்குறீங்களா பாருங்கள், இந்த ஃப்ளிக்கரிங் ஆஃப் லைட்ஸ் வெரி அமேசிங். ஸோ மறந்துடாதீங்க, சமர்கண்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. பெருசாக எனக்கு வெளியில் சுற்றுற ஐடியா இல்லை, அதனால் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போகிறது தான் என்னோட ஐடியா. ஓகேங்களா? நாளைக்குன்னு ஒரு நாள் இங்கே தான் இருக்க போகிறோம். நம்ம நாளைக்கு அப்படி வந்து சாப்பிட வரும்போது கூட நம்ம இதாக பண்ணலாம், பார்ப்போம். ஸோ ரூம் இந்த பக்கம் இருக்குது, இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அது நம்ம போயிடலாம். ஓகே, இங்கே யாருமே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க போல், அதனால் சைக்கிளில் தான் பேசணும் போல். சரி, இதான் மெனு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் கபாப்ஸ் இருக்குது, கிரவுண்டட் பீஸ் இருக்குது, டேம் டென்ட்ரான் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட போகிறது கிடையாது. ஒரு சிக்கன் தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். சிக்கன் தான். ஸோ How are you? So, do you speak English? Yeah, I'm So- Universal. What is your special food? You like it lamb? No, chicken. Yeah, sure. Maybe chicken boneless? Yeah, chicken kebab. Yeah, it's chicken boneless. Yeah, chicken kebab, right? Yeah, for. Uzbek style. Yeah. Okay, that one. How many stick? One. One chicken boneless. And what is momos? Now this finish. Finish, yeah. What do you have then? One stick means how many pieces? It's for one stick, 4 pieces. Okay. Boneless, chicken boneless. What is shish kebab? It's name of kebabs. Huh? Name. What kebab is it? This is shish kebabs in this Chicken, no, ground beef. beef. No beef. Yeah. I don't know beef. This is beef. Give me one chicken wings, yeah. Okay, one chicken boneless, one chicken wings, yeah? Yeah. Anything else? Yeah. And maybe bread, Bread. I don't have nothing to. little bread maybe. Little bread is free or complimentary? Okay, free. Free. Yeah. Okay, that's okay. And for drink, For drink, what do you have? water. And Pepsi, iced tea. What is the Samarkand round bread? Bread? No, you got bread, right? Yeah, little. Okay, little, not too much, yeah? Yeah. Not too much. Give me one juice which is famous here. Juice? It's 1 liter, it's okay. No, not Pepsi. Maybe iced tea? Iced tea, yeah. Yeah, okay. You like it? A small one. Yeah. No, not iced tea. Like anything famous in Samarkand? Tea. Hot tea. Hot tea. Yeah, Okay. hot Green tea. tea, black tea. Which is good? Green tea? Maybe mix. Small green, small Yeah, black. yeah. Okay. I need 2 spoons sugar, yeah? How many days you from Samarkand? This is first day. First. What happened? Vlogger. Yeah, blogging. Welcome. Where from? India. India. Very good. From Samarkand, very popular films. And the Devdas. And Dilwale. Shah Rukh Khan. Number 1. Thank you. This song. You have the card. Yeah, for sure. Thank you. Okay, thank you. ஸோ அதாங்க மேட்ரு. எப்படி பார்க்குறேன், இப்படி அன்பாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது ரேட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஒன்று வந்து 20,000, ஒன்று வந்து 20 விங்ஸ் ஆர்டர் பண்ணேன். 20, 40. ப்ரெட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க போல். ஓகேங்களா? அப்புறம் டீ ஒன்று, அவ்வளோ 40. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50, 60,000 வந்துடணும். பார்ப்போம். நம்ம ஊர் பக்கத்துக்கு ஒரு 350 ரூபா, 400 ரூபா பக்கம் வரும். ஒரு ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் தான் இருக்குமா. 2 ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 8 பீஸ் இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போடலாம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் சொல்ல முடியுது. இட் இஸ் ஷுர்க் நூர். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் பார்த்தீங்கன்னா புலவ் ரைஸ் போடுறாங்க, ஈவினிங் ஆனால் இது மாதிரி கெபாப்ஸ் போடுறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ரைஸ் சாப்பிட்டுட்டோம், இது வாட்டி கெபாப்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அங்கே சுட போட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ஹாட்டான டீ தான் சாப்பிட போகிறோம், கோல்டான டீ சாப்பிட போகிறது கிடையாது. வைக்கிறதுக்கு ஒரு சைடில் தான் ஒன்று இருக்கும்ல, இந்த மக்கள் எதுவுமே கிடையாது. அப்படி இதில் ஊற்றி குடிக்கணும் போல். பிளாக் டீ, க்ரீன் டீ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஏன்னா அப்போது எனக்கு தெரியல. ஓகேங்களா? குடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உஸ்பெக் ஃபுட் சாப்பிட்றாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் கொடுத்துருக்காங்க, ரெட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. டீ பார்த்தீங்கன்னா பிளாக் டீ அண்ட் க்ரீன் டீ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஜென்ரல் டீல வந்து சைடில் இருக்கிற எதுவும் இருக்குல்ல அது பாருங்க காஃபி எதுவுமே கிடையாது. ஸ்கொயரில் சாப்பிட்டோம் நம்ம ஆப்போசிட்ல ரோட்டில் தான். ஸோ அந்த மொத்தமே வந்து 20,000 தான் வாங்கினாங்க. அது எவ்வளோ கன்வெர்ட் பண்ண முடியல இப்போதைக்கு, பண்ணுற மைண்டில் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக சாப்பிட்ற கடை ரிஜிஸ்டர் ஸ்கொயர் வந்தீங்கன்னா ஃபுல்லாக நைட்டில் சாப்பிட்ற கடை நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கிறதுனால வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அக்காமடேஷன் எப்பவுமே நீங்கள் பார்த்து போனாங்க. சென்ட்ரல் சிட்டியில் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், எல்லாமே கொஞ்சம் நடந்து போக தூரமாக இருக்கும், எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்பவுமே சென்ட்ரல் சிட்டியில் போடுறது ரொம்பவே நல்லது அக்காமடேஷன்ஸ் எல்லாமே. ஸோ சோஃபார் மக்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபார்மசி போல் முடிஞ்ச அளவுக்கு கேஷை தவிர்க்கிறாங்க யூஸ் பண்ணுறது. ஏன்னா நமக்கு சண்டே வரைக்கும் வேணும், ஏன்னா என்ன ரூம்ஸ்க்கெலாம் எனக்கு கொடுக்கணும், கேபுக்கு எதாவது கொடுக்கணும்னா கொடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் தவிர்த்துறது. பெரும்பாலான இடத்துல கார்டு யூஸ் பண்ண முடிஞ்ச இடத்துல கார்டு யூஸ் பண்ணிடுறது. நம்ம இப்போ பேக் டு எங்கே போயிட்டுருக்கேன்னா இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளாகை இதோட முடிச்சிக்கலாம். ஸோ மாவலஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆன்பாதரமே கொடுங்க. நீங்கள் நடந்தது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். சமர்கண்டோட முதல் நாள் நாளைக்கு, சமர்கண்ட் 2வது நாள். இங்கே பக்கத்தில் ருல்கூர் அப்சர்வேட்டரி ஒன்று இருக்குது. நாளைக்கு அதை பற்றி பேசுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.